உண்மையாவே உங்களுக்கு தில்லும் திராணியும் இருந்தா சட்டசபையில எங்க முதல்வர் கிட்ட மோதுங்க. அங்க பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடி வந்துட்டு இருந்தாலும் என் அண்ணன் தளபதி கிட்ட நேரா ஸ்ட்ரெயிட்டா சட்டசபையில மோதுங்க. அப்ப மட்டும் பின்னங்கால் பிடரி அடிக்க ஓடுனீங்க. அப்ப ஓடணுமா? பெரும்பான்மையை நிரூபிக்க நாங்க ஆதரவு தர விருப்பமில்லை என்றதுக்காக வெளிநடப்பு. அதுக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவர் கேட்ட கேள்விக்கு ஒன்னே பதில் சொல்லல. அதுக்கு பதில் சொல்லாம ஒன்னே என்ன பண்ணார்? நான் வெள்ளக்காரன் காலத்திலேயே அவைத்தலைவர் லண்டனு அவைத்தலைவரை கொலை செஞ்சாங்கன்னு ஒன்னே எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை பேசிட்டு இருந்தாப்ல. ஏன் அப்ப பதில் சொல்லியிருக்கலாம்ல? அதுக்கு ஒரு லாஜிக் வேற பேசுவாங்க. அப்ப பதில் சொல்லலான்றதுமா நீங்க போயிட்டீங்களா அப்படின்னு. அப்ப சட்டசபை அவை குறிப்புன்னு ஒன்று இருக்கு தெரியுமா? அது தெரிஞ்சா நீங்களே எதுக்கு இப்ப அரசியல் பேச போறீங்க? உண்மையிலேயே பின்னங்கால் பிடரிடிக்க ஓடுறதுன்னா என்ன தெரியுமா? டெல்லியில புதிய தலைமுறை செய்திக்கார சார் பதில் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்கும்போது ஐயோ மைக்கை தூக்கிட்டு வந்துட்டானே அப்படின்னு உங்க அண்ணன் டிக்கெட்டு ஓடி போய் கார்ல ஏறி அப்படி பிளைட் ஏறி வந்தார்ல, அதுதான் பின்னங்கால் பிடரிடிக்க ஓடுறது. அந்த அவமானத்தை ஏற்படுத்திய அந்த செய்தி சேனலுக்காரனை இருட்டடிப்பு செஞ்சீங்களே, அதுதான் பின்னங்கால் பிடரிடிக்க ஓடுறது. செய்தியாளரை கேட்டு பதில் சொல்ல முடியல, சந்திச்சா நம்மளுடைய டங்குவார் டர்னு கிழிஞ்சு போயிருன்ற பயத்துல ஓடுனீங்களே, அதுதான் பின்னங்கால் பிடரி அடிக்க ஓடுறது. புரியுதாக்கா? அதான் நீங்க ஜெயலலிதா அம்மாவையே சட்டசபையில சேலை பிடிச்சி இழுத்தவங்க. அதாவது இந்த ஜெயலலிதா அம்மா சேலையை பிடிச்சி உருவுனாங்க அப்படின்ற நடக்காத ஒரு சம்பவத்தை இன்னும் எத்தனை வருஷம் தானா போட்டு டர்புருன்னு இழுப்பீங்க. அதாவது இதான் எப்படின்னா, இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு அன்னைக்கு நடந்த அரசியல எவனோ ஒருத்தர் ஊதி விட்டு பொய்ய தூக்கிட்டு அதை பரப்பிக்கிட்டு இருக்கிறது. இது வரைக்கும் இந்த இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு யாருனாலையும் நிரூபிக்க முடியாது தெரியுமா உனக்கு? அதை நிரூபிக்க நீ முடிஞ்சா நீ நிரூபிச்சுட்டு இனி அந்த வசனத்தை பேசு. ஓகேவாக்கா? இதில் ஒருத்தனுக்கு கெட்ட வார்த்தையே தீந்து போச்சான், பேசி யோசிச்சுட்டு வர்றானு. நான் உனக்கு ஐடியா கொடுக்குறேன்டா, நீ என்ன பண்ணு, உங்க அம்மாட்ட போய் கேளு. உன்ன மாதிரி தரம் கெட்டவனு பெற்றவளுக்கு இதுக்கு மேலேயும் கெட்ட வார்த்தை தெரியும். அக்கா, என்னோட வீடியோ கமெண்ட்லயும் இந்த மாதிரி தாவகக்காரனை என் குடும்பத்தை அசிங்கமா பேசுறாங்க. இப்ப ஓன் பாணியில நான் சொல்ல போனா, உன் தரமே இப்படி இருக்கிறது என்றால் உன் தாய் இதை விட எவ்வளவு தரங்கெட்டவளாக இருப்பாள் அப்படின்னு ஓன் பாணியில நான் சொல்ல முடியுமாக்கா? அப்படி சொன்னா அது அறமாகுமா? எனக்கு புரியல. இப்ப அவங்க அம்மா வளர்ப்பு என்னப்பா இப்படி இருக்கு, கொஞ்சம் நல்லபடியா வளர்க்கணுமா அப்படின்னு கேட்டதுன்னா அது வேற. ஆனா நீயே இவ்வளவு தரங்கெட்டவனா இருந்தா உன் தாய் எப்படி தரங்கெட்டவளா இருப்பா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறியே, அசிங்கமா இல்லையாக்கா? இந்த அசிங்கமா இல்லையா? நீங்களாம் பெண் பாதுகாப்பை பத்தி பேசுறாள், நீங்களாம் பெண் மானத்தை பத்தி பேசுறாள், நீங்களாம் பெண் கற்பை பத்தி பேசுறாள். அவன் செஞ்ச தப்புக்கு அவன் தாயோடைய தரத்தை நீ இப்படி பேசுறியே, நீ எந்த வகையில நீ பெண் புரட்சி பாதுகா? அதுக்கு உங்க அப்பனை பேசலாமே, உங்க அப்பா ஒரு தரங்கட்டவனான்னு பேசலாமே. நீங்க தான் பெண் மானத்தை பத்தி பேசுறாள், அதே நான் உங்க அம்மாவை பத்தி. அப்ப கூட அவங்க அம்மாவை தான் இருப்பீங்க, அவங்க அப்பனை இருக்க மாட்டீங்க. நல்ல பெண் புரட்சி பாதுகாப்புப்பா. அப்புறம் தயவுசெய்து ஆபாசமா பேசுறது விடுங்கயா, நமக்கு தேவையே இல்லையா? கருத்து